ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 3 வயசு பாப்பாவுக்கு நம்ம ஃப்ராக் வந்து தைக்க போகிறோங்க. இந்த ஃப்ராகோட கட்டிங் வீடியோ இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டாக நம்ம போட போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம டாப் போர்ஷனும் அதே மாதிரி பஃப் கை வந்து எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கீழே உள்ள ஃப்ராக் வந்து எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டாப் போர்ஷன் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த போர்ஷன் தான் நம்ம வந்து தைக்க போறோங்க. நீங்க மெயின் கிளாத்தோட நல்ல பக்கத்தை எடுத்துக்கோங்க. அதுக்கு மேல நீங்க லைனிங் கிளாத்தை மேல போடணும். போட்டுட்டு ஃபர்ஸ்ட் நம்ம நெக் வந்து நம்ம தைச்சு எடுத்துக்கலாம். இந்த கிளாத்ல பாத்தீங்கன்னா பேக் பீஸும் ஃப்ரண்ட் பீஸும் பாத்தீங்கன்னா நம்ம ஒரே அளவுல நம்ம கட் பண்ணி எடுத்திருக்கோங்க. 2 பீஸையுமே மெயின் கிளாத்தோட நல்ல பக்கமா நீங்க லைனிங் கிளாத்தை போட்டு நம்ம தச்சு எடுக்கணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம முன் பக்கத்தை வந்து நம்ம தச்சு எடுத்துக்கலாம். நம்ம வழக்கம் போல 1/4 இன்ச்சு மட்டும் கேப் போட்டுட்டு நம்ம அந்த ரவுண்டு நெக்கை வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு ரவுண்டு வந்து கரெக்டா வரல அப்படின்னா இந்த மாதிரி நீங்க 1/4 இன்ச்சு மட்டும் கேப் போட்டு லைன் போட்டுட்டு நீங்க அதுக்கு மேல தைச்சு எடுத்துக்கலாங்க. பிகினர்ஸா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்ப நம்ம இன்னொரு பீஸ்லயும் இதே மாதிரி நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாங்க. 1/4 இன்ச்சு மட்டும் கேப் போட்டுட்டு நம்ம சுத்தி அந்த ரவுண்டை வந்து நம்ம மார்க் பண்ணி விட்டுறலாம். மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம அந்த ரவுண்டு நெக்கை வந்து நம்ம தைக்க ஆரம்பிக்கலாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கை வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம். அதை வந்து நம்ம பார்க்கலாங்க. நம்ம லைனிங் கிளாத்ல 2 கை வர மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கோங்க. அதே மாதிரி மெயின் கிளாத்லயும் 2 கை வர மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா கீழே உள்ள ஃப்ராகு. இது வந்து கிளாத் வந்து நான் லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பக்கம் 2 பீஸ் வர மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்கணுங்க. முன்பக்கம் நம்ம ஃப்ராக் வந்து தைக்கிறதுக்கும் அதே மாதிரி பின்பக்கம் தைக்கிறதுக்குமே நம்ம 2 பீஸ் வர மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். லைனிங் கிளாத்ல 2 பீஸும் மெயின் கிளாத்ல 2 பீஸும் வர மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்கணுங்க. நம்ம ஒன்னொன்னா நம்ம தைக்கல எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த கிளாத் வந்து நம்ம தைக்கிறதுக்கு எப்படி போடணும் அப்படின்னா நம்ம மெயின் கிளாத்தோட கெட்ட பக்கத்தை நம்ம எடுத்துக்கணுங்க. கெட்ட பக்கத்துக்கு மேல நம்ம லைனிங் கிளாத்தை போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தைக்க ஆரம்பிக்கணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம நெக் போர்ஷனை நம்ம ஃபினிஷிங் பண்ணலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த ரவுண்டு நெக்கை வந்து நம்ம தச்சு எடுத்துக்கலாம். நம்ம ரவுண்டு நெக்கை வந்து தச்சுட்டு அந்த கிளாத்தை அப்படியே நம்ம திருப்பி போட்டுட்டு நம்ம தைக்க போறோங்க. நம்ம லைனிங் பிளவுஸ்லாம் தைப்போம் பார்த்தீங்களா, அதே மெத்தேடு தான். நம்ம அதே மாதிரியே இதை வந்து நம்ம தச்சு எடுத்துக்கலாம். நம்ம சேனல்ல போடுற வீடியோவை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணி நீங்க ஆள்ல போட்டுட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனுக்கு வந்துருங்க. இப்போ பாத்தீங்கன்னா ரவுண்டு நெக் வந்து நம்ம சுத்தி நம்ம தையல் போட்டுட்டோங்க. இப்போ அந்த மெயின் கிளாத்தை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த ரவுண்டு நெக் நம்ம என்ன அளவுல வந்து நம்ம தச்சிருக்கோமோ அதே அளவுல அந்த கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க. கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோங்க. இந்த ரவுண்டு நெக் வந்து உங்களுக்கு அழகா நீட்டா வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி நம்ம 1/4 இன்ச்சு மட்டும் கேப் விட்டு தையல் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கிளாத்ல இந்த மாதிரி நீங்க கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கிறதுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்குங்க. அதனால இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு நம்ம லைனிங் கிளாத்தை உள்ள போற மாதிரி நம்ம திருப்பி விட்டுறலாங்க. நீங்க லைனிங் கிளாத்தை திருப்பி விட்டுட்டு இந்த மாதிரி லைட்டா விரல வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நீங்க தையல் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு லைனிங் கிளாத் வந்து உள்ள போற மாதிரி நம்ம திருப்பி விடணும். நீங்க இந்த மாதிரி திருப்பி விட்டீங்க அப்படின்னா லைனிங் கிளாத் வந்து உள்ள போயிடும். மெயின் கிளாத் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல வந்துருச்சு. இப்ப அதுக்கு மேல வந்து ஒரு ப்ரெஸ் தையல் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க. அந்த நம்ம நெக்கு வந்து திருப்பி விட்டுட்டோம். திருப்பி விட்டுட்டு அந்த நெக்கை ஒட்டியே வந்து நம்ம ஒரு தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ராக் பாத்தீங்கன்னா நம்ம குழந்தையில இருந்து பெரியவங்களுக்கு வரைக்குமே வந்து நம்ம இதே மாதிரி தாங்க நம்ம தச்சு எடுக்கணும். நமக்கு அளவு மட்டும்தான் வித்தியாசம் வரும். மற்றபடி எல்லாமே வந்து இதே மாதிரி தான் நம்ம கட் பண்ணணும். இதே மாதிரி தாங்க நம்ம தச்சு எடுக்கணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்கு வந்து சுற்றி நம்ம தையல் போட்டு எடுத்துட்டோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிளாத் ஃபுல்லாகவே சுற்றி வந்து நம்ம மேல் தையல் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்கும் ஃபினிஷிங் பண்ணிட்டோங்க. சுற்றி நம்ம தையல் போட்டு எடுத்துட்டோம். எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோங்க. இப்போ இதே மாதிரியே இன்னொரு போர்ஷனையும் நம்ம தச்சு எடுக்கணுங்க. நம்ம பேக் பீஸ் வந்து நம்ம தச்சு எடுத்துட்டோம். அதே மாதிரி 2 பீஸையும் இதே மாதிரி நம்ம தச்சு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா 2 பீஸையுமே நம்ம தச்சு எடுத்தாச்சு. பாருங்க நீட்டாக வந்து நம்ம தச்சு எடுத்துருக்கோங்க. இப்போ அந்த நெக்கு ஓரத்தில் நம்ம இன்னொரு தையல் போட்டு எடுத்துடலாங்க. இந்த தையல் நீங்கள் போட்டால் தான் உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும். அதனால நம்ம 2 கிளாத்லையுமே இந்த மாதிரி ஓரத்தில் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம 2 கிளாத்தையுமே நம்ம தச்சு எடுத்துட்டோங்க. நம்ம பாருங்க அழகா நம்ம ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம். நெக்கு வந்து நீட்டாக வந்து நம்ம தச்சு எடுத்துட்டோங்க. இப்போ மேலே உள்ள டாப் போர்ஷன் வந்து நம்ம ஃபினிஷிங் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கை வந்து தைக்க ஆரம்பிச்சிடலாங்க. கை பார்த்தீங்கன்னா நான் பஃப் கை வந்து தைக்கலான் இருக்கேங்க. ஏன்னா அளவு கவுன் கொடுக்கையில அதில் உங்களுக்கு பஃப் கை தான் இருந்தது. அதனால இதே மாதிரி வந்து நம்ம பஃப் வந்து தைக்க போறோங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சுருக்கம் இருக்கு. நம்ம நிறைய சுருக்கம் வைக்காம லைட்டா ஒரு 4-5 சுருக்கம் மட்டும் வச்சு நம்ம பஃப் வைக்க போறோம். அது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மெயின் கிளாத்ல தான் நம்ம வந்து சுருக்கம் வைக்க போறோங்க. நம்ம லைனிங் கிளாத்ல சுருக்கம் வைக்க தேவையில்லை. நம்ம மெயின் கிளாத்ல சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. மார்க் பண்ணிட்டு அதுல இருந்து நம்ம சுருக்கம் வைக்க ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி சென்டர் பகுதியில நீங்க மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சுருக்க வைக்க ஆரம்பிச்சிடலாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக வர மாதிரி நம்ம சுருக்கம் வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி வச்சாதான் உங்களுக்கு வந்து ரொம்ப பஃப் தூக்கிட்டு இல்லாமல் நம்ம நார்மலாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனால் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு அழகாக இருக்கும். அதே மாதிரி 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக வர மாதிரியே நம்ம சுருக்கம் வந்து வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு 4 இன்ச்சு மட்டும் சுருக்கம் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம சேனல்ல ஏற்கனவே பஃப் ஸ்லீவ் வந்து எப்படி வந்து நம்ம கட் பண்ணணும், எப்படி தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் தெளிவான வீடியோ வந்து நம்ம சேனல்ல நம்ம போட்டிருக்கோம். பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க. இப்போ நம்ம ஒரு பக்கத்துல சுருக்கம் வச்சு எடுத்துட்டோங்க. இதே மாதிரியே ஆப்போசிட் சைட்ல நம்ம கிளாத் திருப்பி விட்டு நம்ம சுருக்க வைக்க ஆரம்பிச்சிடலாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சுருக்கம் வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதுல இருந்து நம்ம ஆப்போசிட் சைட்ல வர மாதிரி நம்ம சுருக்கம் வைக்கணுங்க. 2 சுருக்கத்தையும் ஒரே மாதிரி நம்ம வைக்க கூடாது. நம்ம ஆப்போசிட் சைட்ல வர மாதிரியே நம்ம சுருக்கம் வச்சு எடுக்கணும். பஃப் கை வந்து நம்ம 2 மெயின் கிளாத்லயுமே நம்ம சுருக்கு வச்சுட்டோங்க. இப்போ இந்த மெயின் கிளாத் மேல நம்ம லைனிங் கிளாத்தை வச்சு நம்ம தைச்சுக்கலாம். மெயின் கிளாத்தோட நல்ல பக்கத்துல லைனிங் கிளாத்தை வைங்க. வச்சுட்டு நம்ம 1/4 இன்ச்சு கேப் போட்டுட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டா தையல் போட்டு எடுத்துக்கலாம். 2 கையிலையுமே இதே மாதிரி நம்ம தைக்கணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம 1/4 இன்ச்சு மட்டும் கேப் போட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டா நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம கிளாத் அப்படியே திருப்பி விட்டுட்டு நம்ம தைக்க போறோம். பேக் பீஸும் ஃப்ரண்ட் பீஸும் நம்ம எப்படி கிளாத்தை அடிச்சுட்டு திருப்பி விட்டு அப்படி தையல் போட்டோமோ அதே மாதிரி தான் கையிலேயே நம்ம தைக்க போறோங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம தையல் போட்டுட்டோம். இப்போ லைனிங் கிளாத்தை திருப்பி விடலாங்க. திருப்பி விட்டுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு லைனிங் கிளாத் உள்ளே போகிற மாதிரி நம்ம மடிச்சுக்கலாம். இப்போ பாருங்க லைனிங் கிளாத் வந்து உள்ளே போயிருச்சு. மெயின் கிளாத்து நமக்கு மேலே வந்துருச்சுங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டா தையல் போட்டோம் பார்த்தீங்களா, அதுக்கு நேராகவே நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். பஃப் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா லைனிங் கிளாத் கொடுத்து 2 கையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோங்க. பஃப் பாருங்க நம்ம சுருக்கம் வந்து கம்மியாக நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இப்போ கையில் பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்டை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 2 கையிலையுமே நீங்கள் இப்படி மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம டாப் போர்ஷனில் வந்து கை வச்சு தைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அதனால இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பஃப் கை வந்து ரெடி பண்ணிட்டோங்க. இப்போ இந்த கையில் பார்த்தீங்கன்னா நம்ம 1/2 இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணிட்டு நம்ம குடஞ்சி கட் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணிட்டு நீங்கள் தைச்சாதான் உங்களுக்கு அந்த நம்ம தைக்கிற சட்டை போடும்போது ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் குட்டி பாப்பாக்குன்னு இல்லை, நீங்கள் பெரியவங்களுக்கு தைச்சாலுமே இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிட்டு தான் தைக்கணுங்க. நீங்கள் பட்டு பாவாடை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு, சுடிதாரு,
இந்த மாதிரி எது நீங்கள் தைச்சாலுமே இந்த மாதிரி கையை வந்து குடஞ்சி கட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தைக்க ஆரம்பிங்க. இப்போ நம்ம வந்து பஃப் ஸ்லீவ் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாப் போர்ஷனில் மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் கொடுத்துமே நம்ம தைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டோம். பேக் பீஸும் ஃப்ரண்ட் பீஸும். இப்போ நம்ம இதில் 2 கிளாத்துமே வந்து ஒரே அளவில் நம்ம தைச்சி எடுத்துருக்கனால உங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியாது. அதனால் இந்த மாதிரி பேக் பீஸ் ஃப்ரண்ட் பீஸ்னு இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இப்போ வந்து நம்ம பேக் பீஸில் ஜிப்பு வச்சு தைக்க போகிறோங்க. குட்டி பாப்பானால உங்களுக்கு ஜிப் வச்சு தைச்சா தான் உங்களுக்கு கலட்டுறதுக்கும் போடுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால நம்ம ஜிப் வச்சு தைச்சிக்கலாம். அளவு கவுனில் பாருங்கள் இந்த மாதிரி பட்டன் வச்சுருக்காங்க. அவங்க வந்து பட்டன் வேண்டாம் அப்படின்னு ஜிப் வச்சு தர சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம ஜிப்பு வச்சு நம்ம ரெடி பண்ண போகிறோங்க. இப்போ பேக் பீஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம். பேக் பீஸில் நம்ம ரெண்டாக மடித்து போட்டுட்டு நம்ம நடுவில் சென்டர் பாயிண்டை மார்க் பண்ணிவிட்டு நடுவில் கட் பண்ணி விட்டுறலாம் அந்த மாதிரி கிளாத்தை. இப்போ பாருங்கள் நம்ம பேக் பீஸை கட் பண்ணி எடுத்துட்டோம். கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி 2 கிளாத் வரும். ஜிப்பு வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொக்கி பீஸ் வந்து கட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து 1.5 இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணிவிட்டு 2 பீஸ் வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கொக்கி பீஸ் எல்லாம் கட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம 2 கிளாத் வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கொக்கி பீஸ் வந்து எப்படி நம்ம தைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம நார்மல் ப்ளவுஸுக்கெல்லாம் நம்ம கொக்கி பீஸ் நம்ம எப்படி தைப்போம் அதே மாதிரி நம்ம தைச்சிக்கலாம். வி பட்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 2 இன்ச்சு கட் பண்ணுவோம். நம்ம கொக்கி பீஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு கட் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம 1.5 இன்ச்சு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு டாப் போர்ஷனில் மெயின் கிளாத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கிளாத்தை வச்சு நம்ம தைக்கலாங்க. நல்ல பக்கத்தில் நம்ம அந்த 1.5 இன்ச்சு கட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த பீஸை வச்சு நம்ம தைச்சிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் தைக்க ஆரம்பிக்கல 1/4 இன்ச்சு கிளாத்தை லைனிங் கிளாத்தை மடித்து விட்டுட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தையல் வந்து போட்டாச்சு. இப்போ அந்த லைனிங் கிளாத்தை அப்படியே திருப்பி விட்டுட்டு நம்ம ப்ரெஸ் தையல் வந்து நம்ம போட்டுக்கலாங்க. நம்ம 2 பீஸ்லையுமே இதே மாதிரி தாங்க நம்ம தைக்க போகிறோம். இப்போ வந்து ப்ரெஸ் தையலும் நம்ம போட்டாச்சுங்க. இப்போ நம்ம லைனிங் கிளாத்தை உள்ள கூடி மடித்து நம்ம தையல் போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 இன்ச்சு போல் மடிச்சிருங்க. திருப்பி அதையும் நீங்கள் 2ஆக மடிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம தைச்சி எடுக்கணும். நம்ம கொக்கி பீஸ் தைப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இந்த கிளாத்தில் நம்ம தைச்சி எடுக்க போகிறோங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து தையல் போட்டுட்டோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது. அதை வந்து நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்துடலாங்க. மேலே மட்டும் எந்த பிசுறும் இல்லாமல் நம்ம தைக்கணுங்க. கீழே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிசுறு தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து கீழே அந்த கெவுனும் இந்த டாப் போர்ஷன் வச்சு தைக்கையில் உங்களுக்கு அது சரியாக வந்துடும். அதனால் மேலே எந்த பிசுறும் இல்லாமல் தைச்சுக்கோங்க. கீழே வந்து உங்களுக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ வந்து நம்ம ஒரு பீஸ் வந்து தைச்சிட்டோங்க. அதே மாதிரி இன்னொரு பீஸையும் நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம 2 பீஸ்லையுமே கொக்கி பீஸ் வச்சு நம்ம தைச்சி எடுத்துட்டோங்க. இப்போ இந்த கிளாத்தில் தான் நம்ம ஜிப்பு வச்சு நம்ம தைக்க போகிறோம். பாருங்கள் நீட்டாக வந்து நம்ம தைச்சி எடுத்துருக்கோம் எந்த பிசுறுமே இல்லாமல். இப்போ இந்த 2 பீஸ்க்கும் நடுவில் தான் நம்ம ஜிப்பு வச்சு தைக்க போகிறோங்க. நீங்கள் இதில் இப்படியே கூட நீங்கள் பட்டன் கூட வச்சு தைச்சிக்கலாம். பட்டன் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஜிப்பு வச்சு தைச்சிக்கலாங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஜிப்பு வந்து எப்படி வச்சு தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தெளிவான வீடியோ நம்ம சேனலில் நான் ஏற்கனவே போட்டிருக்கேங்க. பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் ஃப்ராகில் டாப் போர்ஷனும் பப்பு கையும் வந்து லைனிங் கிளாத் கொடுத்து எப்படி நம்ம தைக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்தோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீதி இருக்க அந்த ஃப்ராக் வந்து எப்படி அட்டாச் பண்ணி தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் வீடியோ நெக்ஸ்ட் வந்து நான் போடுறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.